வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ரிவர்சல்ஸை ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம லைவ் டெமோவோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 11 ஸ்டெப் இருக்குது. இந்த 11 ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக உங்களால் மந்த் ஆன் மந்த் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக இருக்கீங்க, இல்லை இனி தான் வரப்போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 11 ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை வந்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நிஃப்டிலையும் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம், கமாடிட்டிஸ்லையும் பண்ணலாம். இந்த கான்செப்ட் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைவில் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்க்கலாம். லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்ட்டு. இதே ஸ்பெசிஃபிக் கான்செப்டை லைவில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் சார்ட்டை பேங்க் நிஃப்டியில் வச்சுக்கோங்க. 1 மினிட்டும் வைக்க வேணாம், 15 மினிட்ஸும் வைக்க வேணாம். 3 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது ஜீரோதா கைட்டில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற சார்ட்டை சூஸ் பண்ணிங்க. நிறைய பேர் சார்ட் ஐக்யூ யூஸ் பண்ணுவீங்க, ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிக்கங்க. ட்ரேடிங் வியூவில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை லோட் பண்ணிக்கங்க. 3வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் சார்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டு. 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியலை சூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து இந்த மூவிங் ஆவரேஜ் லோட் பண்ணோன்னா இதுக்கு செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல எடிட்னு இருக்கும், இந்த டிக் போட்டிருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டு டிக்கு. அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் 9 டிஃபால்ட் இருக்கும், 8ன்னு செட் பண்ணிக்கங்க பேசிக்காக. 5வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லோட் பண்ணோன்னே இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டில்ஸ் மேலே வர ஆரம்பிச்சிரும் பேசிக்காக. ஸோ இது வரைக்கும் கிளியரு. 6வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதை லோட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்காவது தெரியணும் பேசிக்காக. அது தெரில அப்படின்னாலும் நான் டெய்லியும் லைவில் மார்னிங் வீடியோ போடுவேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நானே அந்த அனாலிசிஸ் வச்சு தான் இன்றைக்கி ட்ரேடே ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பிவோட் பாயிண்ட்ஸையும் இண்டிகேட்டரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணலாம், இந்த 2 கான்செப்ட்டும் மெர்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லைவ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் உங்களுக்கு இங்கே தெரியுதில்ல, இப்படி இந்த என்ன லைன் இது, ப்ளூ லைன், ஓகேவா? இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டலுக்கும் ஃபஸ்ட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க பாருங்க, நான் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ட்ரிக்கு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேப் வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஃபர்தராக ஒரு ரெட் கேண்டில், இதெல்லாம் 3 மினிட்ஸில். 3வதும் ரெட் கேண்டில். ஸோ இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அது ரெட்டு ஆகிட்டு இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் க்ரீன் வந்து முடியணும் பேசிக்காக. ரெட்டு முடிஞ்சு எனக்கு இந்த கேப்பில் அடுத்து ஒரு க்ரீன் 3 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன கேண்டில். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னே இதுக்கு ஒரு ஹை அண்ட் லோ ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹையோக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். ஹை இதை விட ₹1 அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கேண்டிலோட ஹை என்ன அப்படிங்கிறது இங்கே ஹை லோ அப்படிங்கிறது காமிக்கும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சார்ட்டில் பண்ணிங்கன்னா நான் அது லைவ்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே கேண்டில் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஓப்பன் ஹைலோ வேறு ப்ரைஸ் இருக்குது, பட் நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹160 அந்த மாதிரி இருந்திருக்கும். அதை காமிக்கிறேன் பேசிக்காக. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னே 1:2 ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க் எவ்வளோ வரும்? இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ₹15 வந்தது அப்படின்னா நீங்கள் டார்கெட்டை ₹30 செட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு ₹160 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ₹145 இருக்கும். உங்களுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ₹190 இருக்கும். ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இல்லைனாலும் இதை லைவில் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டெப் 7 பார்த்திங்கன்னா இதில் 3 என்ட்ரிஸ் தான் பாசிபிளாக இருக்கும் ஒரு நாளைக்கும். சில டைம் என்னென்ன டைமில் வர்ற என்ட்ரி தான் உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டாக இருக்கும். மார்னிங் ஒரு 15 to 30 மினிட்ஸில் வர்ற என்ட்ரி, ரெண்டாவது 11 to 11:30 வர்ற என்ட்ரி, அடுத்தது 1:45 மேலே வர்ற என்ட்ரி. இந்த 3 என்ட்ரி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க, இந்த டைமில் மட்டும் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி இருந்து பார்த்து
அந்த ரிவர்சலை, ஏன்னா 11 மணிக்கு ரிவர்சல் நடக்கும், 2 மணிக்கு திருப்பி இன்னொரு ரிவர்சல் நடக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குயிக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். நம்மளை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக டப்புன்னு மேலே போயிட்டு கீழே வரும். அப்போ அந்த மாதிரி இதை வந்துட்டு கேப்சர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 10 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ளே அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. 10 to 11 o'clock வந்துட்டு அந்த என்ட்ரியெல்லாம் உங்களுக்கு 1:1 வேணுன்னா போகும், பட் 1:2 போகாது. பேசிக்காக அந்த என்ட்ரியில் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடும். இந்த 3 டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சரிங்களா. அடுத்து 8வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்தோன்னே டார்கெட்டில் சிஸ்டத்தில் டார்கெட் செட் பண்ணிடுங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிடுங்க. ரெண்டில் உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக இருந்தால் ரெண்டுமே செட் பண்ணலாம். ஏன்னா செல்லிங்க்கு இது பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக இது பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது செல் ஆர்டர் செட் பண்ணுவோம். 2 செல் ஆர்டர் செட் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். அதனால் இது ஆக்சுவலாக பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக ரெண்டுமே செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இன்றைக்கி எடுத்த ட்ரேடோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா 12,000, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4,250. ஸோ கிட்டத்தட்ட 40% ஆஃப் த ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ வித் லெஸ் கேபிட்டல் இன்னும் உங்களுக்கு 4,000லேயே பண்ணலாம். ஒரு 5,000 இருந்தாலே பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1:2 பெஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டு தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக மாற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுனா என்னன்னு தெரியும். இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கிறத விட டபுளாக டார்கெட் வைக்கணும். அதுதான் ரிஸ்க் ரிவார்டு. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது இது ஆக்சுவலாக மார்னிங் கொடுக்கறது 1:45 மேலே கொடுக்கறது 1:3 or 4 ஹிட் பண்ணும். பட் பெஸ்ட்டு 1:2 வச்சுக்குங்க. நீங்கள் இல்லை கன்ஃபார்மாக இருக்கீங்கன்னா 1:3, 4 ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸல் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த எவ்வளோ இது வைக்கிறது, டார்கெட் வைக்கிறது, ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு அந்த கேண்டலோட ஓப்பன் ஹை அண்ட் லோவை லோட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல் உங்களுக்கு கொடுத்துரும். அதையும் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுறேன் பேசிக்காக. ஸோ அடுத்தது ஸ்டெப் 9 போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் 9 நான் பேங்க் நிஃப்டிக்கு தான் சொன்னேன். இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மற்ற கமாடிட்டிஸ்க்கும் நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணி, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை லார்ஜர் டைம் ஃப்ரேம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. லைவில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி க்ரூட் ஆயிலுக்கு அப்ளை பண்ணுறது, கோல்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பொசிஷனல் ட்ரேட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு க்ளீனாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 11 இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. லைவ் டெமோ பார்த்தோன்னா அந்த ஸ்டெப் 11 பார்க்கலாம். ஸோ இப்போ லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி அப் மூவ் கொடுத்துட்ருக்கு. இப்போ மணி 9:20 ஓப்பன் ஆகி ஒரு 5 minutes ஆச்சு. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 38,280. ஸோ நான் லெவலில் மார்னிங் லைவில் இந்த 38,240 to 230 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்திங்கன்னா இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகும். அப்போ தான் பொசிஷன் எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற சார்ட்டு ஆப்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தது பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு. நான் ஆப்ஷன்ஸில் பையிங் பண்ண போகிறோம். மெயினாக புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு அப்பில் போகுது. அப்போ புட் ஆப்ஷன் ரிவர்ஸ் ஆகும். ஒரு சர்டைன் பாயிண்டில் போயிட்டு புட் ஆப்ஷன் ரிவர்ஸ் இப்போ இறங்கிட்டு இருக்குது. இப்போ பை பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்ல செட்டிங்கெல்லாம் வச்சுருக்கேன். 3 minutes சார்ட்டு, இஎம்ஏ க்ளோஸ் 8 அதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ப்ளூ டாட்டர் லைன் இதுதான் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லியிருந்தேன். அதை இண்டிகேட்டரில் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ளூ லைன் வந்துடும். ஸோ அப்போ இந்த ப்ளூ லைனுக்கும் எனக்கு இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டலுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 minutes சார்ட்டு. நான் வெயிட் பண்ணணும். நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நமக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு தெரியணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்போ என்ட்ரினா இது க்ரீனில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு பாயிண்ட் மேலே போனாலே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுருவோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகும். 1 minute நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துருவோம். பட் 3 minute நம்ம கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறனால நமக்கு கரெக்டான ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது தான் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம். இப்போ 3 ஆர்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 1ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அடுத்த 2 உங்களுக்கு ஓவரால் நெட் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வெளியே வந்துடுவீங்க. இல்லை 2 ஹிட் ஆனாலும் 1ல் வந்தாலும் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் அன்றைக்கி வெளியே வந்துடுவீங்க பேசிக்காக.
ஸோ இப்போ இந்த கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ரன் ஆகட்டும். ஸோ இது முடியட்டும், ஏன்னா இப்போ நான் இதை ஓட்டி விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகுது, பட் இன்னும் 3 மினிட்ஸ் நமக்கு க்ளோஸ் ஆகலை. 3 மினிட் கேண்டில் க்ரீன் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகி ரெட் ஆகிடும் பாருங்கள். இப்போ இங்கே இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்பு. ஸோ நிறைய பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ராப்பில் தான் லூஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ தூரம் கீழே போகும்னு பாருங்கள். 140 149 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகும், 139 வரைக்கும் போகும் இன்னும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஓட்டி விட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இது இன்னும் ரெட்டில் தான் இருக்குது, க்ரீனே ஃபார்ம் ஆகலை நமக்கு. இன்னும் ஓட்டுறேன் கொஞ்சம். கீழே பார்த்திங்கன்னா 145 வரைக்கும் போகுது. ஸோ 143 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 140 139 வரைக்கும் நமக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்த கேண்டில், இப்போ ஃபஸ்ட்டு 3 ரெட் கேண்டில், அப்போ நல்ல அடுத்த கேண்டில் நமக்கு க்ரீனாக ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த லைனுக்கும் இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் இப்போ ஃபார்மாக இருக்கிற க்ரீனுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் பேசிக்காக. அதுவும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓட்டி விட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட க்ரீன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் 3 மினிட்ஸ் முடியல நமக்கு. இன்னும் லைட்டாக க்ரீன் 3 மினிட்ஸ்னால உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதோட ஹை அண்ட் லோவை நோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதோட ஹை பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு 158.95 ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் 3 மினிட் முடியல, லைட்டாக ஓட்டி விட்றேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 மினிட் முடிய போகுது கரெக்டாக. ஹை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல 165 வரைக்கும் போகும். 162.15 இருக்குது டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, 161 165.4 வரைக்கும் ஹை இந்த கேண்டில். 3 மினிட்ஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு 1 மினிட்டில் எடுத்திங்கனாலும் அவசரப்பட்ட என்ட்ரி எடுத்துருவோம். 5 மினிட்ஸ் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அதிகமாயிரும். அதனால் 3 மினிட்ஸ் எடுத்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் முடிய போகுது. இப்போ ஹை பார்த்திங்கன்னா 165.4. ஸோ நான் இப்போ அடுத்தது 165.4க்கு என்ட்ரி பை ட்ரிகர் வைக்கிறேன். 166க்கு ட்ரிகர் 165.4க்கு இருந்தது, நான் 166 அதுக்கு வாங்குகிறேன். அப்போ 166க்கு ட்ரிகர் ஆச்சுன்னா எனக்கு 166க்கு வாங்கும், இல்லை 167 இந்த இடைப்பட்ட கேப்பில் 3 லாட் பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி ட்ரிகர் போட்டு வச்சிடறேன், பை ட்ரிகர். ஓகேங்களா? எனக்கு அதுக்கு மேலே போனால் தான் வாங்கணும். இந்த கேண்டில் ஸ்பெசிஃபிக்காக பிரேக் ஆனால் தான் எனக்கு பை என்ட்ரியே. அப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோ 139.7, அதுதான் இந்த கேண்டிலோட லோ. அப்போ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 165 மைனஸ் 139, கிட்டத்தட்ட 28 பாயிண்ட் வரும். அதுதான் ஸ்டாப் லாஸ். அப்போ 139.9 ஸ்டாப் லாஸ்ன்னு செட் பண்ணணும். இப்போ என்ட்ரி ஆனோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 166க்கு மேலே போனால் கரெக்டான என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 139.5. அப்போ டார்கெட் எனக்கு 28 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 56 பாயிண்ட் டார்கெட். ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் கொஞ்சம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ பை ட்ரிகர் ஆகிடுச்சு 167க்கு. நான் 166 இது ஓடிட்டுருக்கு. என்னோடய ஸ்டாப் லாஸ் இப்போ செட் பண்ணிடுறேன் 130. அந்த கேண்டிலோட க்ரீன் கேண்டிலோட லோ தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் பேசிக்காக. ஸோ இந்த ஸ்டாப் லாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷீட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது காமிச்சு. ஸோ இதோட ஹை பார்த்திங்கன்னா 167, லோ 139. அப்போ என்னோடய டார்கெட் 223, ஸ்டாப் லாஸ் 139. குயிக்காக சிஸ்டத்தில் இதை நான் செட் பண்ணிடுவேன். அங்கே உட்காந்து மனக்கணக்கு போட்டு தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம டேரெக்டாக இந்த எக்ஸலில் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிடுறேன். ஸோ 223 டார்கெட் செல் டார்கெட் செட் பண்ணிட்டேன், 56 பாயிண்ட்டு. இது ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 139. ஸோ 139 ட்ரிகர் எனக்கு இந்த ஒரு ப்ரைஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு மார்ஜின் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பார்த்து அந்த ஆர்டரைவே எடிட் பண்ணிக்கலாம், எங்கே மார்க்கெட் போகுது அப்படின்னு பார்த்துட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வெயிட் பண்ணலாம். ஏதோ ஒன்று அடிக்கணும். உங்களுக்கு மொத்தம் 3 என்ட்ரி நமக்கு
ஒரு நாளைக்கு எடுங்க. அதுக்கு மேலே ஓவர் ட்ரேடும் பண்ணாதீங்க. சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிடும் நிறையா ட்ரேட் பண்ணிங்கனாலும். 3 என்ட்ரி எடுங்க. 3க்கும் உங்களுக்கு கரெக்டாக ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுங்கள் 1:2. அதுக்கு முன்னாடியும் வெளியே வராதிங்க. அதுக்கு அது டார்கெட் அடிக்காமையும் வெளியே வராதிங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ஏதோ ஒன்று உங்களுக்கு பார்த்துட்டு வெளியே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ஆர்டர் 4 ஆர்டர் ஸோ உங்களுக்கு அடிச்சிருச்சு பாருங்கள். டார்கெட் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு. 223 ஹிட் ஆகிட்டு இதாகிடுச்சு. எனக்கு 4000 3 லாட்டுக்கு 4275 நமக்கு ப்ராஃபிட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ ரெகுலராக இதை பண்ணுங்கள். அடுத்து ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஸ்டெப் 11 பார்த்திங்கன்னா பவர் பங்கு சேனலோட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிக் தேங்க்யூ எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ். ஸோ உங்களால் தான் சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸாக என்னோடய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு டெய்லியும் லைவு அதுக்கப்புறம் முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போட முடியுது. ஸோ நீங்களும் ஆல்ரெடி வேறு இடத்துல தெரியாமல் அக்கௌண்ட் ஓன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ரெஃபரல் லிங்க் வழியாக அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புது மெம்பர்ஸ் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிவிடுங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். நம்ம கூட கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, லாஸஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிலேருந்து ரெக்கவர் ஆகி நல்லா ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 32,000 ஒர்த் ஆஃப் ஃப்ரீ ட்ரைனிங் கோர்ஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக மணியை மின்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 10,000 20,000 கோர்ஸ் ஃபீ போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு சேனலில் இது பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் வழியாக அக்கௌண்ட் ஓன் பண்ணி ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நீங்கள் லைவ் மார்னிங் கண்டிப்பாக பாருங்கள். டெலிகிராமில் உங்களுக்கு அந்த லிங்க் போட்டுருவேன். யூடியூப் வழியாக தான் வரும் உங்களுக்கு. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. பாய்.